இமேஜின் காய்ஸ் 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே சேம் டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஸ்டூடெண்ட் ஏ மட்டும் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் ப்ளேஸ் ஆகிறாரு. ஸ்டூடெண்ட் பி என்ன பண்ணுறாரு, ராங்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ராங்கான காலேஜஸ் ஜாயின் பண்ணி அதனால் 4 வருஷமும் ரிக்ரெட் பண்ணிகிட்ருப்பார். இந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக என்னென்ன டைப் ஆஃப் காலேஜ் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் காலேஜ், அந்த காலேஜில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டு அட்டானமஸ்னால் என்ன, நான் அட்டானமஸ்னால் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை டெக் வாய்ஸ். திஸ் சேனல் help the student make best decision about engineering college and career and placement and technology also. Okay, before going to this video, make sure to subscribe. Okay guys, இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, தமிழ்நாட்டில் பொதுவாக 3 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இன்னொன்று டீம்டு யூனிவர்சிட்டி, அனதர் ஒன் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன காலேஜ் இது ரன் பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி டாப் காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க. ஐஐடி, என்ஐடிக்கு நீங்கள் போகணுன்னா அதுக்கு தனியாக ஜேஇ எக்ஸாம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகணும். அதுக்கடுத்து டீம்டு யூனிவர்சிட்டினா என்னென்னா தனியாக ப்ரைவேட்டாக அவங்களே ஒரு காலேஜ் ரன் பண்ணி அவங்களே சிலபஸ் வச்சு அவங்களே எக்ஸாம் பண்ணி அவங்களே ஒரு டிசிஷன் அதை ஸ்டூடெண்ட்டை அண்டர் கவர்மெண்ட் இல்லாமல் அவங்களே தனியாக வச்சுக்கிறது, அது டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போ கவுன்சிலிங், டிஎன்ஏ கவுன்சிலிங் எந்த காலேஜுக்கு நடக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் மட்டும்தான் நடக்குது. அது என்ன அஃபிலியேட்டட் காலேஜ்னால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கிட்ட கூட கீழே வர்ற காலேஜஸ்லாம் அஃபிலியேட்டட் காலேஜ். ஓகே, இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜை பற்றி ஒரு தெளிவான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். என்ன மாதிரி டைப் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ அஃபிலியேட்டட் காலேஜுக்கு தான் நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற காலேஜில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஓகேவா, ஒன்று கவர்மெண்ட், இன்னொன்று கவர்மெண்ட் எய்டட், இன்னொன்று ப்ரைவேட். இந்த 3மே அட்டானமஸ், நான் அட்டானமஸ்னு சொல்லுவாங்க. இந்த அட்டானமஸ்னால் என்ன, நான் அட்டானமஸ்னால் என்ன, கவர்மெண்ட் காலேஜ்னால் என்ன, கவர்மெண்ட் எய்டட்னா என்ன, ப்ரைவேட்னா என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, கவர்மெண்ட் காலேஜஸ்னால் ஒன்றும் இல்லை, அது கவர்மெண்ட்டால் ரன் பண்ணுது, கவர்மெண்ட்டே அதுக்கு ஃபண்டும் ரைஸ் பண்ணுறாங்க, அதான் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேவா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இருக்குது, அப்புறம் அழகப்பா செட்டியார், அப்புறம் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக அதுக்கு சொல்லலாம். இதோட அட்வான்டேஜஸ், இந்த காலேஜை எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணலான்னா, எனக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், கவர்மெண்ட்டோட நிறையா ஸ்கீம்ஸ் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். இதுவும் இந்த கவர்மெண்ட் காலேஜே சில காலேஜ் அட்டானமஸாக இருக்கலாம், இல்லை நான் அட்டானமஸாக இருக்கலாம். அட்டானமஸ், நான் அட்டானமஸ்னால் என்னென்னு இந்த 3 டைப் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரைவேட் அதை ரன் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க அதை காலேஜை ரன் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபண்டு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. இதுதான் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் காலேஜ் பார்க்கணுன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி 2 காலேஜ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் அட்டானமஸும் இருக்குது, நான் அட்டானமஸும் இருக்குது. ஓகேவா,
இந்த காலேஜை யாரெல்லாம் சூஸ் பண்ணணும்னா, எனக்கு காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ் மாதிரி இருக்கணும், பட் எனக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கணும் ப்ரைவேட் காலேஜோட அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த காலேஜ். பட் சம் ஆஃப் த காலேஜ் ஹையஸ்ட் கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகும், சம் ஆஃப் த காலேஜ் கம்மியான கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிறதும் இருக்குது. அது உங்கள் மார்க்கை பொறுத்து கிடைக்கும். இந்த மார்க்கில் என்னென்ன காலேஜ் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். டீப் ரிசர்ச் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன். டோன்ட் வெரி, கரெக்டாக இருக்கும். தேர்ட் டைப், மூணாவது டைப், அதாவது லாஸ்ட் டைப், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்னால் என்னென்னா அவங்க தான் அதை ரன் பண்ணுவாங்க. ஃபண்டும் அதுக்கான நிதி ஒதுக்கீடும் அவங்களே தான் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே அவங்களே தான் பண்ணிப்பாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கீழே வருவாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். ஓகேவா? இப்போ 3 காலேஜ் பார்த்தாச்சு. கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட். இப்போ இந்த 3 காலேஜுமே அட்டானமஸாகவும் இருக்கலாம், நான் அட்டானமஸாகவும் இருக்கலாம். இப்போ அட்டானமஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்று, நான் அட்டானமஸ்னால் என்ன? அட்டானமஸ்னால் ஒன்றுமே இல்லை, அவங்களே அவங்க சப்ஜெக்ட் சிலபஸை வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்களே வந்து அவங்களோட ஓன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே அவங்க எவாலுவேஷன் சிஸ்டம், அதாவது அந்த எக்ஸாம் எதுனா அந்த கரெக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, அவங்களே அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. எப்படி எவாலுவேட் பண்ணணும், அவங்க காலேஜில் பண்ணலாம், இல்லை மற்ற காலேஜுக்கு கொடுத்து பண்ணலாம். அது அவங்களே வந்து அட்டானமஸ் காலேஜ். இதெல்லாம் அவங்க அட்வான்டேஜஸ், அட்டானமஸ் காலேஜோட அட்வான்டேஜஸ். கவர்மெண்ட்டுக்கு இப்போ அட்டானமஸ் இல்லாத காலேஜெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சைன் பண்ண வைப்பாங்க. அதனால நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நிறைய நியூஸ் கேள்விப்படுறேன். கவர்மெண்ட் கரெக்ஷன் எவாலுவேஷன் கரெக்டாக இல்லை, ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் வருது, இல்லை ரீவேல்யூஷனுக்கு முன்னாடி வந்து ஃபெயில்னு காட்டுது. அது எக்ஸாம் எழுதி ரீவேல்யூஷன் ஃபெயில்னு காட்டின பிறகு ரீவேல்யூஷன் போட்ட பிறகு பாஸ்னு வருது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் அட்டானமஸ் காலேஜ். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த டாப் காலேஜஸ்லாம் அட்டானமஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் அட்டானமஸ்லாம் கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது காலேஜ். அந்த காலேஜும் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட்டு உங்களால் அட்டானமஸ் உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்கலன்னா இந்த மாதிரி காலேஜும் போய் படிக்கலாம். பட் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ். ஓகே, மெயின்லி. ஓகே, இப்போ அட்டானமஸோட அட்வான்டேஜ்னால் சொல்லிட்டேன். சிலபஸ் அவங்களே டிசைன் பண்ணிப்பாங்க, எக்ஸாம் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறதும் அவங்களே டிசைன் பண்ணிப்பாங்க. இதுதான் அட்டானமஸ், நான் அட்டானமஸ். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு காலேஜை பற்றி என்ன டவுட் இருந்தாலும், எப்படி காலேஜ் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும், அப்படி எந்த சம்மந்தமான டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோ அதுதான். உங்களுக்கு காலேஜ் லைஃப்பில் எப்படி போன உடனே டாப்பராக மாறுறது, கிளாஸில் எந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம், எந்தெந்த ஏஐ டூல்ஸ்லாம் முக்கியமாக யூஸ் பண்ணணும், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்மளோட காலேஜ் லைஃப்பை இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டடியிங் மெத்தடை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவோம், டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு காலேஜ் லைஃப்பை பெட்டராக மாற்றணுமோ அண்டு டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணுமோ, யூஸ்ஃபுல் டெக்னாலஜி ஃபார் ஸ்டூடெண்ட், தோஸ் who are interested in, please subscribe this channel. It's very helpful for you and also me. Thank you.